கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு செல்லமே, உன் கனவுகளை நிஜமாக்க, உன் மனதில் இருப்பதை நடத்தி தர, நீ என்னிடம் வேண்டியது பலிக்கச் செய்ய ஒரு உபாயத்தை கூறவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன். நீ என்னிடம் அன்பை எதிர்பார்க்கிறாய், பாசத்தை எதிர்பார்க்கிறாய். நீ வேண்டியவற்றையெல்லாம் நான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய். உன் வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று, நீ நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று என்னிடம் நீ எதிர்பார்க்கிறாய். இந்த எதிர்பார்ப்புகளில் ஒரு தவறும் இல்லை. தன் தகப்பனிடம்தானே தன் பிள்ளை உரிமையுடன் எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ள முடியும். தன் பிள்ளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதுதானே ஒரு தந்தையின் கடமையாக இருக்க முடியும். ஆனால் உன் அப்பனாக நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். நாள்தோறும் நான் உனக்கு அன்றைக்கான சத்திய வாக்கினை தர தவறாமல் வந்து விடுகிறேன் அல்லவா? அதே போல நீயும் எனக்கு ஒரு சத்திய பிரமாணம் செய்துவிட வேண்டும். உன்னிடம் எதிர்பார்க்கும் இந்த ஒன்றை நாள்தோறும் 5 முறை என்னிடம் நீ சொல்லிவிட வேண்டும். ஆத்மார்த்தமாக மனமார்ந்த இந்த வார்த்தைகளை நீ என்னிடம் சொல்லிவிட வேண்டும். இப்பொழுது நான் கூறும் இந்த வரிகளை தினம் சத்திய பிரமாணமாக சொல்லிக்கொண்டு வரும் பொழுது உன் மீதான என் அன்பு 1000 மடங்காக அதிகரிக்கும். என் மீதான உன் நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். நான் உன்னிடம் அடிக்கடி கேட்டுக்கொள்வது என்னவென்று தெரியுமா? பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, சோதனைகளை சந்திக்கும் பொழுது தனியாகவே நின்று போராடி கொண்டிருக்கிறாயே, எல்லாவற்றிற்கும் என் துணையை அணுகு. போராடி ஓயும் தருவாயில் எல்லா பாரத்தையும் என்னுடைய பாதத்தில் இறக்கிவிடு. என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு. நான் என் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது இந்த பூரண சரணாகதியை மட்டுமே. நீ என்னை முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையில் என் கையில் கொடுத்து விட்டால், அன்னையின் கருவறையில் இருக்கும் சிக்குவை போல உன் வாழ்வை நான் காப்பாற்றி தருவேன். சரணாகதி என்பது வெறும் உன் வார்த்தைகளில் மட்டும் இருக்கக்கூடாது. மனமுணர்ந்து மனமாற நீ என்னிடம் சரணாகதி அடைய வேண்டும். உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் நீ ஒப்படைக்க வேண்டும். ஒரு முறை நீ பூரண சரணாகதி அடைந்து விட்டால் அதற்கு பின் இந்த கவலைகளும் கண்ணீரும் உன்னை விட்டு போய்விடும். நீ எதிர்பார்க்காத, பயப்படக்கூடிய எந்த விஷயங்களையும் கவலைப்பட மாட்டாய். எந்த விஷயத்தையும் நினைத்து நீ பயப்பட மாட்டாய். ஏனெனில் உன் பொறுப்பில் இருக்கும் முன் வாழ்க்கை நீ என்னை சரணாகதி அடைந்து அடுத்த நொடியில் என் பொறுப்பில் வந்துவிடும். அதன் பிறகு எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட ஒன்றுமே இல்லை. சரணாகதி அடைவதை பற்றி நீ முழுவதுமாக புரிந்து கொண்டால் அதற்கு பின் உனக்கு என்னிடம் எந்த பிரார்த்தனையும் மிச்சம் இருக்காது. என்னிடம் வேண்டுவதற்காக உனக்கு ஒன்றும் இருக்காது. பூரண சரணாகதி பற்றி உனக்கு முழுதும் தெளிவு வேண்டும் என்றால் இப்பொழுது நான் கூறும் இந்த ஒரு வரியை அர்த்தங்களை புரிந்து பொருளை அறிந்து கொண்டு தினமும் இதை 5 முறை சொல்லிக்கொண்டு இந்த வரிகளை நீ திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது உன்னை அறியாமல் நீ என்னை பூரண சரணாகதி அடைந்து விடுவாய். தினமும் காலையிலும் மாலையிலும் என் மன்னர் வந்து நின்று இந்த வரியை 5 முறை ஆத்மார்த்தமாக கூறும் வேண்டும். என் கண்கள் மூடிக்கொண்டு மனதை அமைதியாக வைத்து கொண்டு இந்த வரியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு தினமும் இதை 5 முறை நீ கூறிக்கொண்டே வர வேண்டும். இந்த வரிகளை நாள்தோறும் நீ என் முன்னே சொல்லி கொண்டு வரும் பொழுது அதை நான் உன் சத்திய பிரமாணமாக எடுத்துக்கொள்வேன். உன் மனதிலும் மாற்றம் வரும். என் மனதிலும் நீயே நிறைந்திருப்பாய். அப்பனின் சத்திய வாக்குக்கு கைமாறாக தினமும் 5 முறை இதை சொல்லியே, இதோ உன்னிடம் நான் எதிர்பார்த்தது அந்த ஒரு வரி இதுதான். ஓம் முருகா ரக்ஷக் சரணா தேவா, ஓம் முருகா ரக்ஷக் சரணம் தேவா, ஓம் முருகா ரக்ஷக் சரணம் தேவா. இந்த அர்த்தத்தை தெரிந்து கொள். நான் உன்னை முழுவதுமாக சரணடைந்து விட்டேன். நீ என்னை ரட்சித்து காத்தருள்வாய். முருகா, இதுதான் இந்த வரியின் அர்த்தம். இந்த அர்த்தம் உன்னில் கண்டேன். பொருள் உணர்ந்து அதற்கு ஏற்படி தினமும் இதை 5 முறை நீ என் முன் சொல்லி
வர வேண்டும். இந்த வார்த்தைகளை நீ உச்சரிக்க உச்சரிக்க உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும். நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து விடுவாய். என் மனமும் குளிரும் மகிழும். நான் உன்னிடம் எதிர்பார்த்த இந்த சரணாகதியை நீ அடையும் பொருட்டு நீ என்னிடம் எதிர்பார்த்தபடி நான் உன்னை இரட்சித்து காத்தருள்வேன். அகத்திலும் புறத்திலும் ஆக எல்லா இடத்திலும் நானே உன்னை அரணாக பாதுகாத்திருக்கிறேன். இதை சொல்லும் உன் வாழ்வின் பல மாற்றங்கள் நிகழ்வதை நீ உணர்வாய். நான் எல்லாம் எழுந்து விட்டேன், எல்லாம் என் கையை விட்டு தொலைந்து போனது. இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறாய். நீ இறந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாது. இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் எல்லாம் உனக்கு நன்மை விளைவிக்கும் வருங்காலத்தில் பொறும் பலனோடு வட்டியோடு என் ஆசீர்வாதத்தோடு மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் என்பதை தீர்மானமாக அறிந்து கொண்டிருக்கிறேன். நீ இழந்ததை உன்னிடம் மீண்டும் வந்து சேரும் என்பதை நீ அறியாமல் இருப்பதால் தான் இத்தகை கவலைகளும். ஒவ்வொரு முறை இதை நான் உன்னிடம் வருத்தங்களையும் இத்தனை கவலைப்பட்டு இதனை நான் உன்னிடம் கூற முயலும் பொழுது நீ அதிலும் அதிகமான நம்பிக்கை கொள்ளவில்லை. நான் உன்னோடு பயணித்து கொண்டு நீ செய்வதை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு நிகழும் நிகழ்வுகளை எல்லாம் என் கண் முன்னே தானே நிகழ்கிறது. ஆம் தங்கமே, யாரிடமும் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திகளான வழிகளையே நானே நேர் செய்கிறேன். யாரை தேடி போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். உனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசை கூறுவார்கள், ஆறுதல் மொழிகளை தருவார்கள், நம்பிக்கை வார்த்தைகளை உதிப்பார்கள். அந்த வார்த்தைகளும் ஆசிகளும் வழங்குவதும் நானே என்று தெரிந்து கொள். சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அது நானே. இப்படியாக நீ எங்கு சென்றாலும் எங்கு பயணித்தாலும் யாரிடம் பேசினாலும் எல்லாவற்றிலும் நானே எதிர்த்து இருக்கிறேன். ஏனெனில் உன் வாழ்க்கை பொறுப்பாளி நானே. உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடத்தில் சேர்ப்பேன். கண்ணீர் விடாதே, உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்களைப் போல நிலையற்றது அல்ல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம். ஆம் செல்லமே, அர்த்தமற்ற உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நிறைக்கும் ஒரு பொக்கிஷத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். அழகான அன்பான என் ஆசைகள் நிறைந்த பொக்கிஷம் அது உன் கரங்களை நிறைக்க போகிறது. நீ என்னிடம் எதிர்பார்த்த ஏங்கியதை விட பல மடங்கு உயர்ந்த பொக்கிஷம் அது. உன் வாழ்க்கையை அழகாக்கி அர்த்தமாக்கி ஆனந்தமாக்கி தரும். இனி எதையும் இழந்துவிட்டோம் என்று வருந்தாதே. நீ எதிர்பாராத பொக்கிஷம் உன் கையில் சீரும் சிறப்புமாக வரும் நேரம் இது. எனக்கு இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் நான் ஏற்கனவே கூறிய ஒரு மந்திரத்தை தினமும் 5 முறை என் முன் சொல்லிக்கொண்டு வா. நான் கூறியது அனைத்தும் நிச்சயம் நான் செய்து கொடுப்பேன். என்னிடம் என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் ஏமாற்றவோ கைவிடவோ மாட்டேன். நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்து இனி எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும். நான் இருக்கிறேன். நீ எதற்கும் பயப்படாதே, தயங்காதே, துணிந்து தைரியமாக இரு. என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். யாமிருக்க பயமேன். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, 6 படை வீடு கொண்ட முருகா போற்றி.